சண்டை போடுது கைஸ், தப்பு பண்ணுது முதல்ல. சரியா அந்த அரணி இப்ப நீ உள்ள விழுந்தேன்னு என்ன ஆகும்? தெரிஞ்ச பையங்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். போ. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலாக க்ரொக்கடைல் பேங்க், அதாவது முதலை பண்ணைக்கு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, இது விஜிபி ஸ்னோக்கிட்டம் போயிருந்தோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த பிளேஸு, அங்கிட்டு குளிர், இங்கிட்டு வெயில். ஸோ இப்போ தான் அந்த வீடியோக்குள்ளே வரீங்க அப்படின்னா, அந்த சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த இதில் நான் டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இதில் வந்து தலைக்கு ஒருத்தருக்கு 100 ரூபா அடல்ட்டுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு 50 ரூபாவா? 50 ரூபா. சின்ன பிள்ளைங்களுக்கு 50 ரூபா. ஒரு நானும் தாரணையாக வந்துருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு 50 ரூபா கைஸ். அப்புறம் அது இல்லாமல் பைக் பார்க் பண்ணால் 20 ரூபா. கார் பார்க்கிங் தரல, பட் ஆனால் பார்க்கிங் எல்லாம் வெளியில் ரோட்லே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே எனக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்க மாதிரி இருக்குது. நான் உட்காந்துருக்க இடம் அப்படி நான் பார்க்குறதே இந்த இடம்லாம் பாருங்களேன், காடு மாதிரி இப்படி இருக்குது. தனியாக வந்து சண்டே ஆமாம், இந்த சேர்ல எல்லாமும் இங்கே பாருங்க வரைஞ்சிருக்காங்கல்ல, இந்த பேர். நான் உட்காந்துருக்க இந்த சேர்ல எல்லாமும் இருக்குது. பார்க்குறதே பயமாக இருக்குது கைஸ். சரி, இப்போ தான் வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் இங்கே ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு எதுவும் தெரில, சேரிட்டிக்கு பணம் போடுறது போல். இந்த இடத்துல இங்கே ஒரு பாம்பு வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. தூரத்தில் பார்க்கும்போது நிஜம் இது மாதிரி இருந்துச்சு. ஆமாம், ஒரிஜினல் மாதிரி இருந்துச்சு. அதில் என்ன 8ன்னு போட்டுருந்துச்சா? இது மாதிரி 11:30 வந்தால் ஒரு இது பார்க்கலாங்க. 11:30 வந்தோன்னா ஒரு முதலைக்கு சாப்பாடு போடுறது பார்க்கலாம். அடுத்து அதே மாதிரி ஒரு முதலைக்கு ஒரு டைமுக்கு வந்தால் பார்க்கலாம். அடுத்து இங்கே ஒரு ஆமை இருக்குது. இது பேர் என்னன்னா கோயில் குளத்தின் ஆமைகள். பாருங்க, தலையை தூக்கிட்டு இருக்கு. இதோட பெருசு ஒன்று உள்ளே இருக்கும். நான் பார்த்தேன், வீடியோவில் பார்த்தேன், காமிக்கிறேன். முதலாடி என்ன இருக்குல்ல, இந்த கண்ணு தெரியலையா? முதல்ல இருக்க இடத்துல ஆமை இருக்குமா? தெரில கைஸ், முதல்ல இருக்க இடத்துல ஆமை இருக்குமான்னு தெரில. பார்த்துட்டு இருக்கோம். தலையை தூக்கி அது என்ன சன் பாத் எடுத்துட்டு இருக்கோம். இங்கே ஒரு ஆமை இருக்கு வேறு எந்த இடத்துல கைஸ். பார்க்குறதே பயங்கரமாக வந்து அந்த இடத்துல செவுத்துல வரைஞ்சிருக்காங்க பாருங்க. ஆமாம், அடுத்து இது என்னது பிக்னிக் ஏரியாவா? ட்ரிங்கிங் வாட்டர் ஆகுது. தனி பாட்டில் எடுத்து இல்லையா? இந்த இடத்துல போடுறீ கைஸ். இதோ இங்கே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலகத்தில் என்னென்ன முதல்ல எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த நாட்டில் எந்தெந்த முதல்ல இருக்குன்னு போட்டுருக்காங்க. அது எல்லாம் முதல்ல இங்கே இருக்குன்னு போட்டிருக்காங்க. எல்லா முதல்ல இங்கே இருக்குன்னு அடி போட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம், எல்லா முதல்ல இங்கே இருக்கு. அது மென்ஷன் எதுக்கு பண்ணியிருக்காங்க? ஆமாம், நாட்டோட முதல்ல இங்கே இருக்குன்னு போட்டிருக்காங்க. இங்கே ஃபவுண்டைன் மாதிரி வச்சிருக்காங்க. இதில் இந்த முதல்ல பார்த்தோன்னா ஒரிஜினல் முதல்ல மாதிரி பயந்துட்டேன். ஆமை ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது. அந்த பாம்பை இந்த எல்லோ கலர் பாம்பும் ஒரிஜினல் மாதிரி இருக்குது. பச்சை பாம்புலாம் ஒன்றும் தெரியல, பெரிய பாம்புலாம் ஒன்றும் தெரியல. ஃபவுண்டைன் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அடுத்ததில் இப்படியே நேராக போனோன்னா இந்த என்ட்ரன்ஸ் இனிமேல் தான் இந்த இடத்துல. சிஎஸ்டிடி 1976 அப்போயே ஆரம்பிச்சிருக்காங்களா? ஆமாம், துவக்கம் 1976 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அடி உனக்கு எப்படி இருக்குது தாரணி? பயங்கரமாக இருக்குது. அதை ஒரு ஸ்னாப் போடலான்னு ரைஸ் ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன முதல்ல பார்க்க போகிறோம்னா மார்ஸ் க்ரொக்கடைல். இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கிறது எனக்கும் தெரில, பட் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மார்ஸ் க்ரொக்கடைல், சதுப்பு நில முதலைகள். சதுப்பு நில முதலை எனக்கு இப்போ சதுப்பு நிலம்னா என்ன? அங்கே போடுறீ அந்த இடத்துல தான் நிறையா இருக்குது. வாடி அங்கே போகணும். ஆமாம், அது மாதிரி தான் இருக்குது. சதுப்பு நில முதலை. இந்த முதல்ல டீட்டெயில்ஸ்லாம் அந்த இடத்துல போட்டுருப்பாங்க போல். கீப் யுவர் ஹேண்ட்ஸ் அவுட் கைஸ். வந்தால் கையை வெளில வச்சுட்டு இருக்கணும், அதாவது கையை உள்ளே நீட்டாதீங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அங்கிட்டு டொமிஸ் டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்ல கைஸ், டொமிஸ் டோமான்ட்டு. ஆனால் அது செம்ம பெருசாக இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குல்ல, வாய் மூட்டு சின்ன இருக்குல்ல, உள்ளியாக இருக்குது வச்சிருக்கோம், தெரியாமல் இருக்கணும். இல்லடி, இந்த வாயோட அந்த கூர்ம மாதிரி இருக்குல்ல, அதை சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் அசையாமல் இருக்கும். ஆமாம், இது என்ன ஆக்டிவாக இருக்குமா என்ன? எல்லா டைமும் எல்லா டைமும் இருக்காது கைஸ். இங்கே ஒரு முதல்ல இருக்குது, இது பேர் தான் அந்த டொமிஸ் டோமா. முதல்ல அது இந்த இப்போ தான் வாயை திறந்துச்சு, இப்போ படுத்துருச்சு. கொட்டாய் விட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். முதல்ல கொட்டாய் விடுமான்னு கேட்குறேன். பாவம் கைஸ், இந்த முதலுக்கு வால் இல்லை. ஆக்சுவலாக வேறு ஏதாவது முதல்ல கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். ஒருத்தன் வந்து சாப்பாடு போடுவான். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த முதல்ல வந்து இன்னொரு முதலோட கால்னு எனக்கு தெரியாமல் அதை கடிச்சிடும். அது மேபி கண்ணு அந்த அளவுக்கு தான் கொஞ்சம் கூர்மையாக இல்லாமல். இந்த இது இருக்குல்ல, ஒரு விலங்கு இப்படி இருக்குமே மூக்கு கூட,
அது என்ன சரி. காண்டாம இருக்குமா? ஆ, அதுக்கெல்லாம் கண்ணு பார்வை கொஞ்சம் இதாக இருக்கும். அது மாதிரி ஒரு வேலை இது பண்ணிருக்காங்க. இங்கே ஒரு முதல்ல இருக்கு உப்பு நீர் முதல்ல. சதுப்பு நில முதல்ல இன்னும் நம்ம பார்க்கல. உப்பு நீர் முதலையே காணோம். உள்ளுக்குள்ள இருக்கும் வரல. உள்ளுக்குள்ள தண்ணியில தூங்குன்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கு பாரு. ஆமாங்க. இந்த தலையை இடத்துல மட்டும் இருக்கு. வச்சுட்டு இந்த இடத்துல தலையை மட்டும் தூக்கிட்டு நிற்கிது guys. இந்த இடத்துல இருக்கு. அடுத்து சதுப்பு நில முதல்ல பார்க்கலாம். ஏய் வா இந்த பக்கம் முடிச்சுட்டு போவோம். ரெண்டு சைடும் மாறி மாறி பார்க்கலாம்டி கைஸ். இங்கே தான் கைஸ் முதல்ல பண்ணே இருக்கு. ஏய் இதுக்குள்ள முதல்ல பண்ணதான் ஒரு சக்தி. வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் சக்தி அங்க தண்ணியில பாரு எல்லாம். ஆமாம் கைஸ் தண்ணியில் எக்கச்சக்கமாக இருக்கு. தலையெல்லாம் தூக்கிட்டு அங்க ஒரு வாழை ஆத்திட்டு அங்க வர அப்பா எது பண்ண கடிச்சு விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விளையாடுறாங்களா சண்டை போடுறாங்களான்னு தெரியல. ஆமா அங்கே இருக்கு. அதோட இங்கெல்லாம் பாருங்க வாயை பிறந்துட்டு ஒன்று உட்காந்துருக்கு. அவங்களுக்கு வந்து வெயில் இதாகக்கூடாதுன்றதால அந்த இடத்துல ஒரு தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அங்க பாரு வாயா. எவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா தடிமோட மாதிரி இருக்கு. ஐயோ அப்புறம் மூவ் ஆகுது. தண்ணியே அசையாம மூவ் ஆகுது. ஒரு வாயை பொழந்து மூடி வரேன். அங்க ரெண்டு மூவ் ஆகுது பாரு. தெரியுதா கேமரா? தெரியுது. அடுத்தடுத்து பார்க்க போலாமா? வா. அடுத்து இங்கிட்ட என்ன முதல்ல இருக்குன்னு தெரியல. இங்கிட்ட ஒரு முதல்ல பார்க்க வந்துருக்கோம். crocodile can jumpன்னு போட்டிருக்கு. எங்க போட்டிருக்கு? அந்த இடத்துல crocodile can jump. அந்த வார்னிங். ஆமா அப்பா crocodile ஜம்ப் பண்ணணும்னு எனக்கு இன்னைக்கு தான் கைஸ் வந்து தெரியும். ஜம்ப் பண்ணு எல்லாம் தூங்குது. இந்த இடத்துல இருக்கு. பட் ஆனால் எல்லாம் தூங்குதுன்னு நினைக்கிறாங்க. ஐயோ சிலையோன்னு நினைச்சுட்டு அங்க போற பள்ளத்தை வாயான்னு செடிக்கிட்ட சிலை மாதிரியே இருக்கு. மூவ் ஆகுது பாரு. இந்த இடத்துல ஒரு முதல்ல படுத்து கிடந்தாலே தெரியுது. ஆமா அங்க ரெண்டு மூவ் ஆகுது பாரு. இப்படி தண்ணியே ஆமா ஆமா காமியே. தெரியுது கிட்ட வச்சு காமிடா. அது இந்த கேப்ல அவ்வளவுதான் தெரியும். அதெல்லாம் அது ஜூம் ஆகும். அப்பா எப்படி மூவ் ஆகுது பாரு. தலைக்கு மேல இருந்த காக்காவே நான் பார்க்கல. அதெல்லாம் பயந்துருக்கு. தண்ணியே இதாகல. சரி பச்சோந்தி போல இருக்குது. பச்சை ஓனம். இங்க வந்து வாட்டர் மானிட்டர். இது ஒரு பச்சோந்தி கைஸ். இவ்வளோ பெருசா இருக்கு. தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்ல. ஆமா பச்சோந்திக்கு ஏற்ற கலருக்கு ஏற்ற மாதிரி மாறும் இல்ல. அது கலருக்கு ஏற்ற மாதிரி மாறி இருந்த மாதிரி இல்லையே. அது மரம் கலர்ல தான் இருக்கு கிட்டத்தட்ட. அது பேர் பச்சையும் மரம் கிளியரா இல்ல. அதனால இங்க என்ன இருக்கு? வாட்டர் மானிட்டரா? வாட்டர் மானிட்டர். மானிட்டர்னா ஆசியா நீர் உடும்பு. ஆசிய நீர் உடும்பு. உடும்பா? உடும்பு தான் அங்க இருக்கு. எங்க? இந்த இடத்துல. எங்க? ஆமா இங்க இருக்கு गाइस உடும்பு. உடும்பு ஆனா நான் எங்க ஊர்லயே பாத்திருக்கேன். நானும் பாத்திருக்கேன். நீ எப்ப பார்த்த? நான் எங்க ஊர்ல பாத்திருக்கேன். எங்க ஊர்ல எல்லாம் பார்த்து ஒருத்தவங்களா முதுகுல பிடிச்சிருக்கு. ஆமா அது பிடிச்சா விடவே விடாது தானே. அவ்வளவு ஸ்ட்ராங்கா crocodile VR ஷோ இருக்கு. ஒரு பர்சனுக்கு 40 ரூபாய் ரேஸ். இது போறதுனா போய்க்கலாம். பட் ஆனா அது எந்தல ஒருத்துன்னு தெரியாது. என்ட்ரன்ஸ் 100 ரூபாய் கைஸ். 100 ரூபாய்க்கு ஒருத்தா என்னன்னு கேட்டா இப்ப வரைக்கும் தெரியல. போக போக தான் தெரியும். இப்போ வரைக்கும் சொல்லு. இப்போ வரைக்கும் தெரியல ஒருத்தான்னு. போக போக தான் தெரியும். வா இங்க ஏதோ இருக்கு. ஆமா கைஸ் இப்போ வரைக்கும் தெரியல கைஸ். 100 ரூபாய்க்கு ஒருத்தான். முதலை பற்றி ஆராய்ச்சி. முதலை பற்றி என்னமோ சொல்லியிருக்காங்க. வேணா பாஸ் பண்ணி படிச்சு பாருங்க. அவ்வளோதான் கைஸ். இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த ஒன்று பார்த்தோம் அது பெருசாக இருக்குது. மற்றபடி இங்கே வேறு ஒன்றும் செமையாக சூப்பர் ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 100 ரூபா. பட் ஆனால் இது ஓகே தான். நல்லா தான் இருக்குது. இப்போ செம்மையாக இருக்குலாம் சொல்ல முடியாது. இதோட இன்னொரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் வண்டலூர் போய்ட்டு வரலாம். வண்டலூர் வந்து நீங்கள் டிஜிட்டலாக பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ போட்டிருக்கேன் வண்டலூரில். அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ அடுத்து கண்டிப்பாக இங்கே ஒரு ஸ்நாக்ஸ் கடையும் இருக்குது. பட் ஆனால் இப்படியும் காஸ்ட்லியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இந்த சைடு இது வந்தது தான். எல்லாம் ஒன்று தான் நினைக்கிறேன். அந்த சைடு இல்லை. இங்கே ஒரு ஆமை பாரு. ஆமையா சிலையா? சிலை. உண்மையான ஆமையா?
உண்மையா நாம உண்மையா பாருங்க சாப்பாடு சாப்பிட்டு இருக்கு. நல்ல நல்ல நேரத்தில் வந்து அப்படி இல்லடா. இதோ இருங்க ரைஸ் வர நிமிஷம் கரெக்டான இதில் வைக்க முடியல. நீ கையெடு ஞாபகம் அங்கே பாருங்க ரைஸ். அதை கழுத்தை பார்க்குறதே பாம்பு தலை மாதிரி இருக்கு. நாம சாப்பிட்டுட்டு இருக்கு. இவ்வளோ பெருசாக இருக்கு நாம. கையெடு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதான்னு தெரியல ரைஸ். இந்த இடம்லாம் பார்க்க நல்லா காடு மாதிரி நல்ல க்ரீனரி அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அங்கிட்டு வழி இருக்கு போல. அப்படி அங்கே வராங்க பாரு. அங்கிட்டு போகலாம் போல. இந்த முதலெல்லாம் இருக்கிறது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குதுல்ல. இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. இங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அந்த ஒரு ஸ்மெல் மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள அடக்கு எங்க அந்த சைடு தலையை மட்டும் நீட்டிட்டு இருக்கு. ஆமா கைஸ், இது வந்து அதுக்குள்ள தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா தலையெல்லாம் நீட்டிட்டு இருக்கு. பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. அது வெளியில இருந்து என்ன நீங்க 11 மணிக்கு வந்தீங்கன்னா ஏதோ ஒரு முதலைக்கு வந்து சாப்பாடு வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். லெவல் 30 12 இருக்கு. ஆமா லெவல் 11:30 12. இப்போ நாங்க 12 நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அதுக்குள்ள மணி 12 ஆயிடும்னு நினைக்கிறேன். இவர் கல்லு மாதிரி இங்க படுத்துருக்கு வரேன். இவங்க படுத்துருக்கு பாருங்க கைஸ், கல்லு மாதிரி. இதோ அடுத்து இங்கிட்டு போகணும் கைஸ். இங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல தான் விஆர் முன்னாடி வந்து எல்லாமே இருந்தாங்க. இப்போ யாருமே இல்லை. நோ என்ட்ரி தாருங்க. ஓகே தேங்க்ஸ். கைஸ், க்ரொக்கடைலுக்கு ஃபீட் பண்ணுறாங்களா? வேகமாக போய் அதை பார்க்க போகிறோம். அந்த இப்போ நீ உள்ள விழுந்தேன்னு என்ன ஆகும்? ஏன் உனக்கு இந்த ஆசை? அவ்வளோதான். செம்மையா இருக்கு கைஸ். எல்லாம் என்ன சாப்பாடு போட்டு முடிச்சிட்டாங்க. பட் ஆனாலும் இன்னும் எல்லாம் வெயிட் பண்ணுது. இது வாய்க்குள்ள ஏதோ இருக்கிற நாக்கப்பாறை ஏதோ நாக்காது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. இங்க ஓப்பன் இருக்குல்ல இதுல இந்த கல்லு பக்கத்துலடா மேல இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. வாய்ப்பு ஒரு வாய்க்குள்ள எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல இருக்கதானே சொல்ற? தெரியுது. அதான் நாக்குன்னு நினைக்கிறேன். கைஸ், சண்டை போடுது கைஸ். தப்பு பண்ணுது முதல்ல. அதை போய் அதை கடிக்குது பாருங்க கைஸ். அடிச்சுக்கிறாங்க கைஸ் அவங்க 2 பேரும். முன்னாடி நின்று சாப்பாடு வாங்குறான்னு அடிக்கிறானா என்னன்னு தெரியல. தப்பு ப்ரோ. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. கிளம்புது போல எல்லாம்.
அங்க வர அங்க போக முடியாம போகுது. அது போற வழி இல்லைன்னு கூட தெரியாம கடிக்குது பாரு, கடிச்சுக்குதுங்க. போய் சண்டையை விளக்கி விட்றியா? எங்க பாருங்க பாருங்க திருப்பிடுச்சு கடிச்சு. ஐயோ இது கடிச்சே இருக்கு. அது அப்படி எப்படி திரும்பவும் தெரியல. அது வர குச்சி வர குத்துன்னு நினைக்கிறாங்க பாரு, இங்கிட்டு திரும்பி இருக்கிறதா. அதெல்லாம் குத்தாதிரியா, ஸ்கின் நல்லா இதா இருக்காங்க. இதான் இருக்கும் இருந்தாலும் திரும்பிடுச்சு. இவ்வளோ நேரம் சாப்பாட்டுக்கு போகிறாங்க. இப்போ அவங்க ஒரு குக்கு நிற்கிது, ஆனால் வேட்டையாட மாட்டாங்க. கொக்கும் பயப்பட மாட்டாங்க, காக்கா குக்குலாம் பயப்பட மாட்டாங்க. கைஸ் அவங்க வேட்டை உள்ளே போயிட்டு இருக்காங்க. நீங்களாம் அவங்கள கண்டுக்கிறது. ராமிட்டு தான் சாப்பிடுவாங்க போல, உயிரோடு இருக்கிறத வேட்டையாட மாட்டாங்க போல. இவங்களாம் ஏதோ நோட் பண்ணுறாங்க. இதை நோட் பண்ணுறாங்க. எனக்கு கொஞ்சம் விலங்கு நல்ல ஆர்வலராக இப்படிதான் நினைக்கிறாங்க. இதை நோட் பண்ணிருக்காங்க அவங்க. அதை பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ப்ராக்டிக்கல் இருக்குமா தாரணி? நமக்கு ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க தெரியுமா, பேர்ட்ஸோட ஃபெதர்லாம் ஒட்ட சொல்லி அது என்ன பேர்டுன்னு. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். தாரணி என்ன நினைக்கிறா? எதுக்கும் நான் தான் லூஸ் மாதிரி வளர்றேன்னா நீங்க சொல்ற. அவ்வளோதான் கைஸ், அந்த இதுக்கு இவ்வளோதான், அந்த பிளேஸ் இவ்வளோதான். இது ஒன்று தான் ஒருத்து. ஆமாம், சாப்பாடு போடுறத பார்த்தனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நீங்கள் அவ்வளோ கிளாக் வந்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 ஃபீட் பண்ணுறாங்க. டோட்டலாக 3 ஃபீட் பண்ணுறாங்க. அந்த 3 ஃபீட் பண்ணுறது பார்த்தா சூப்பராக இருக்கும். நாங்கள் இந்த ஒன்று தான் பார்த்தோம். ஆமாம் கைஸ், நாங்கள் வந்து 12 மணிக்கு அதனால 1 ஃபீட் பண்ணுறதான் பார்த்தோம். இதே மாதிரி ஃபீடிங் டைமுக்கு வந்தோம். 12 மணிக்கு 12 மணிக்கு ஒன்று, 11 மணிக்கு ஒன்று, 11:30க்கு ஒன்று ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்தீங்கன்னா முதல்ல ஃபீட் பண்ணுறது பார்க்கலாம். அது செம்ம ஒருத்து. அங்கே முன்னாடி போர்டு போட்டிருக்காங்க கைஸ். அடுத்து இப்போ எங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம் கைஸ். இங்கிட்டு தான் கைஸ் எக்ஸிட். இப்படியே போகிறோம். இங்கிட்டு போகிற வழியில் வேறு எதுவும் முதல்ல இருக்கா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் கைஸ். அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுருக்கவங்களாம் தான் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ இங்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல. மெட்ராஸ் crocodile பேங்க் ட்ரஸ்ட் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்குது? கண்ணாடி தொட்டிக்குள் கரியால் முதலையா பயத்தில் அவ்வளோ முதல்ல பார்க்காம ஒரு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தனியாக வந்தீங்கன்னா பயமாக இருக்கும். போகும்போது திடீர்னு ஒரு முதல்ல கீழே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எப்படி பயந்துட்டு போகிறோம் பயப்படாது. ஆமை இருக்கு. ஆமை மீன் அது என்னது ஒன்றுமே இல்லை. இந்த ஆமையோட கண்டினியூட்டி நினைக்கிறேன். இந்த இடத்துல ஆமை இருக்கு. பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. கண்ணாடி தொட்டிக்குள் முதல்ல போட்டிருக்காங்க. கண்ணாடி தொட்டில் ஆமை தான் கைஸ் இருக்கு. வந்தீங்கன்னா செம்ம ஒருத்து அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஓரளவு ஓகே. நீங்கள் ஃபுட்டு போடுற டைமுக்கு வந்தீங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும், இல்லைன்னா இருக்காது. ஆமாம், இந்த இது வந்து வீக்கெண்டில் வந்தீங்கன்னா தனியாக வரத்துக்கு ஒரு மாதிரி ஒரு த்ரில்லிங் அந்த மாதிரி செம்மையாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வெளில வந்துட்டோம். இல்லை கைஸ், இன்னும் ஸ்னேக் பைட்டுன்னு ஒன்று இருக்குது. வீடியோட எண்டு இது இல்லை, வெயிட் பண்ணுங்கள், இன்னும் பார்க்கலாம். இங்கே போய் பார்க்கலாம். இங்கே ஒன்று இருக்கு. என்னது முதல்ல எங்கே இருக்கு? ஆமாங்க, குட்டி முதலே நிறையா பார்த்து எனக்கு எங்கே இருந்தாலும் ஏதோ ஒன்று இருக்க மாதிரியே தோணுது. அது மாதிரி ஒரு பயம் இருக்கு. சரி, இது என்னன்னு பார்த்துருக்கலாம். இங்கே இப்படி போயிட்டு அப்படி போவோம். இது ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். முதல்ல இருக்குன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் உள்ள ஒன்றுமே இல்லை. மீன் தான் இருக்கு, தெரியுதா? இதான் அங்க
எங்க நீன்றது பாரு. சரி இது உள்ளே போய் பார்த்துடலாம் வா. இது முதல்ல அந்த கிளாஸில் இருக்குது, அந்த வழியில இருந்து இறங்கி வருங்க வந்து இந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு அதான் அதுக்கு வந்து ஒரு பயிற்சி மாதிரி ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க guys பார்க்குறதுக்காக. அடுத்து நம்ம இந்த இங்கே ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்டோர் மாதிரி வச்சுருக்காங்க. எங்கே என்ட்ரன்ஸ் எங்கே வந்தோம் அங்கே இருக்கா என்ட்ரன்ஸ்? இங்க இருக்க எக்ஸிட். இது எக்ஸிட், என்ட்ரன்ஸ் அங்கே வந்தோம். இது எக்ஸிட் அவ்வளோதான் கைஸ். என்ட்ரன்ஸ் இது எக்ஸிட் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு. இப்போ நம்ம ஆக்சுவலாக சாம போகிறோம், அவ்வளோதான் அதை சுற்றி பார்த்தது. இது வந்து ஒருத்தர் ஏதாவது 100 ரூபாய்க்கு ஓகே தான், ஒர்த்தெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, அதை ஃபீட் பண்ணது பார்த்தது மட்டும். ஆமாங்க, நீங்களும் அந்த மாதிரி டைமுக்கு வந்தீங்கன்னா ஃபீட் பண்ணுறது பார்க்கலாம். மற்றபடி 100 ரூபாய்க்கு ஓகேன்னு தான் சொல்லலாம், ரொம்ப ஒன்றும் சூப்பர் செம்மலாம் சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோதான், this is the வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அதையும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்னோ கிங்டம் வீடியோவும் பாருங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டயர்டாக இருக்குது, செம்ம வெயில் கைஸ். மழை பெய்கிற டைமில் வந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். டாடா, பை பாய்.